ஹதீஸை வைத்து நிரூபிக்க வேண்டும் அல்லது நேரடியாக நிரூபித்து காட்ட வேண்டும் நம்ம கேட்கிறோம். நீங்க அல்லாஹ்வை கொண்டு போய் நீங்க ஒப்படைச்சு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க படிச்ச லட்சணமா? இதுதான் நீங்க நம்பிக்கை கொண்ட லட்சணமா? இதுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்க நம்புற விதமா? இப்படிதான் ஒரு மூமின் நம்புவானா? அப்புறம் அல்லாஹ் வருவான், அல்லாஹ் பதில் சொல்வான் என்பதை நாங்களும் நம்புகிறோம், நீங்களும் நம்புகிறீங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஆனா மொய்தீன் வரமாட்டாருங்கிறத நாங்க நம்புறோம், நீங்க வருவாருன்னு நம்புறீங்க. அப்ப நிரூபிக்க வேண்டிய கடமை உங்க மேல இருக்குது. அதை நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். வருவாரு, நாங்க வர மாட்டார், இது குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் முரண், இது பொய். அவர் சொல்லாதே நீங்கள் அவர் பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க, நாங்க பொய்யா நீங்க சொல்றீங்க. நாங்க சொல்றோம் இல்ல இல்ல உண்மைதான், கூப்பிட்டா வந்துருவாருன்னு சொன்னா நீங்க குர்ஆன்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ காட்டணும் அல்லது வரவைத்து காட்டணும். அல்லாஹ் மீது ஆணையாக கியாமத்து நாள் வரை உங்களால் அதான் செய்யவே முடியாது. செய்யவே முடியாதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் தர்றேன். அவர் இங்க வந்தாருன்னா உள்ளுக்கு வர முடியாது. ஒப்பந்தமே என்னன்னா உள்ளுக்கு யாரும் வரக்கூடாது, உள்ளே வர முடியாது. ஆனா அல்லாஹ் மீது ஆணையாக உள்ளுக்கு அவைக்குள்ள வரவே முடியாது. இந்த ரூம்குள்ள உட்காந்து கத்துன்னு கத்துனாலும் இந்த அவைக்குள்ள வர முடியாது. வந்தாண்டா ஒப்பந்தத்தை மீறி நம்ம வெளியே அனுப்பிடுவோம். மொய்தீனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒப்பந்தத்தை மீறினா வெளியே தான். சரி, அடுத்தது இந்த பொய்க்கா உதாரணம் நிறைய சொன்னோம். அது அவங்களே அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க. பொய்க்கு என்ன சொன்னோம்னு சொன்னா அவங்க சொன்னாங்க, நம்ம சொன்னதே அவங்க எடுத்து வச்சாங்க. நம்ம சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மௌலூத் இருந்தது. மௌலூத் எப்ப இருந்ததா? ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இருந்ததா. ஆனா அவங்க மௌலூத் கிதாப்ல இருந்து நாங்க படிச்சோம் ஒரு சுல்தான் எழுதினாரு. அப்ப நீங்க சொல்றது உண்மையா? நீங்க நம்பக்கூடிய மௌலூத் உண்மையா? நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் உண்மையாக இருந்தால், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருந்தால் உங்க மௌலூத் புத்தகம் பொய்யாயிருச்சே. நாங்க நாங்க ஆதாரத்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிட்டு சொல்றீங்க, முந்திரி கட்ட மாதிரி முந்தி சொல்றீங்க. ஆக மொத்தம் இந்த மௌலூத் ஓதலாமா என்ற தலைப்பிலே தமிழகத்தில் சில முஸ்லிம்களால் புனிதமாக கருதப்பட்டு வரும் இந்த மௌலூதுகளில் மார்க்கத்திற்கு விரோதமான கருத்துகளும் பொய்களும் உள்ளன என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டோம். இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் என்பதை நிரூபித்து விட்டோம். எப்ப நிரூபித்தோம்? இந்த கொள்ளை அடிக்கிறவனை வச்சு நம்ம அரபியில பாடுறது, அப்புறம் இந்த தடை விடுறத ஓதுறது, இதெல்லாம் அரபியில பாடுறது குற்றம். சும்மா ஓது தப்பு இல்லாம சும்மா ஓதுறது இல்ல, ஓதுவது குற்றம். மார்க்கப்படி அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். ஆபாசத்தை நீங்கள் அரபியில் ஓதினாலும் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். ஆபாச புஸ்தகத்தை படிப்பதனால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். அதனால அதற்கும் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டோம், நாங்கள் நிரூபித்து விட்டோம், தெல்லம் தெளிவாக நிரூபித்து விட்டோம். இதை வணக்கமாக கருதி ஓதுவது குற்றம் என்று நிரூபித்து விட்டோம். சிலர் வயிற்று பிழைப்புக்காக இதை உருவாக்கி அப்படின்னு நாங்கள் காட்டினோம். உருவாக்குனதை நாங்கள் காட்டினோம். உருவாக்குனதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உருவாக்கி கொடுத்தாரு, அது சாப்பாடாக போட்டாரு, அதெல்லாம் நிரூபித்து காட்டினோம். இதை வயிற்று பிழைப்பாக சிலர் நடத்தி வருகிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு ஆளுநரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும். நாங்கள் மேலதிகமான ஆதாரங்கள் தர வேண்டியதில்லை, அதுக்கு நீங்களே ஆதாரங்களாக இருக்கிறீர்கள். அதை நாங்கள் நிரூபித்து விட்டோம். ஆகவே மௌலூத் ஓதக்கூடாது என்ற எங்களுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிலையை நாங்கள் மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக நிரூபித்து விட்டோம். ஆனால் அவர்களுடைய நிலையை பாருங்க, இந்த மௌலூதுல உள்ளதெல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டது என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டும். நாங்கள் எடுத்து வைத்த எந்த ஒரு ஆதாரத்திற்கும் குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ அவர் நிரூபிக்கவில்லை. சின்ன பிள்ளையா இருந்தா தடவலாண்டாங்க, ஆதாரத்தை காட்ட வேண்டும், காட்ட முடியல. இப்படி ஒவ்வொன்றுக்கா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒன்னுக்குமே குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அவர்கள் ஆதாரத்தை தர முடியவில்லை. இந்த அப்ஜத் கணக்குக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டோம், கம்ப்யூட்டர், அது கம்ப்யூட்டர் கணக்கு காட்டுறாங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் அப்படின்னு சொல்றான். உங்களில் சிறந்தவர், உங்களில் இரையச்சம் உடையவர் தான் உங்களில் சிறந்தவர் நல்லா சொல்றான். ஆனா நீங்க சொல்றீங்க நம்பர் கணக்கு போட்டு பார்ப்போம், உங்க பேரையும் என் பேரையும் கணக்கு போட்டு பார்ப்போம், யார் பெரியவர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாங்கிறீங்களே. இது குர்ஆன் வசனத்துக்கு முரண் இல்லையா அப்படின்னு நாங்க கேட்டோம். இது வரைக்கும் பதில் சொல்லவில்லை. இந்த மாதிரி கிறுக்குத்தனமான உள்ளதெல்லாம் ஓதுவதனால் நன்மை கிடைக்கும் சொல்றீங்களே, இதுக்கு ஆதாரத்தை தாங்கண்டோம். மூச்சே காணாதுக்கு ஓதுவது நன்மை என்பதை அவர்கள் ஒரு வார்த்தை கூட தொடர்ந்து சொல்லல. இதெல்லாம் ஓதுனா நன்மைன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் பொய் சொல்கிறார்கள், இதை சொல்லி வயிற்று பிழைப்பு நடத்துறாங்கன்னு சொன்னாங்க. அனைத்தும் பொய்னாங்க. நாங்கள் அடுக்கடுக்கா வாதங்களை வைத்தோம், அதுவும் அவங்க மறுக்க முடியல. அவங்க பொய் சொல்றோம் நாங்கள் நிரூபிக்க முடியல. அப்புறம் அவங்க காட்டினாங்க. இப்போ இங்க எல்லாம் நிறைய பேர் அவங்க கூட்டத்தை சார்ந்தவங்க மௌலூத் ஓதுறாங்க. மௌலூத் ஓதுறதுக்கு என்னைக்கா விளம்பரம் பண்றதை பார்த்திருக்கீங்களா? விளம்பரம் பண்ண மாட்டாங்கன்னா அவ்வளவு அதிகமா ஓதுறாங்க. ஆனா அபுதாபியில் ஓதப்பட்டதுன்னு போஸ்டர் காட்டினாங்க. ஏன் ஓட்டினாங்க? என்னைக்கோ அபூர்வமா ஓதப்பட்டது. அதனால அதுவும் ஓதுறது அபுதாபிக்காரங்க இல்ல, இங்க இருந்து பாட்டு கச்சேரி கோஷ்டி அங்க போகும், போய் அங்க கச்சேரி நடத்திட்டு திரும்ப வரும். அதை பெருசா நாங்க அரபு நாட்டிலையும் ஓதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ்
அந்த நிலை வெகு சீக்கிரத்தில் வரும். தமிழ்நாட்டில் நாங்கள் மௌலிது ஓதினோம் அப்படின்னு விளம்பரம் படுத்துறதுக்கு செய்தி போடுற அளவுக்கு மோசமான நிலை வரும். அதைவிட சீக்கிரமாக இருக்கிற நிலைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து முதலாவது தலைப்பு மௌலிது ஓதலாமா என்ற தலைப்பில் விவாதம் முடிவு